ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாலே இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படின்னு சொல்லி 3 பார்ட் இருக்குது. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற ஏரியாவில் தான் 3 விதமாக நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை வச்சு பிரிக்கிறோம். ஒன்று சீக்வென்ஷியலாக ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, இன்னொன்று செலக்டட் பார்ட்ஸ், ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய செலக்டட் பார்ட்ஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறது, இன்னொன்று செலக்டட் பார்ட்டை திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த செலக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது, இந்த ஐட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை 3ஆக பிரிக்கிறோம்: சீக்வென்ஷியல், செலக்ஷன், ஐட்ரேஷன். சீக்வென்ஷியலில் எந்த கண்டிஷனும் வராது. இந்த செலக்ஷன்லேயும் சரி, ஐட்ரேஷன்லேயும் சரி, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகும். செலக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு செலக்டட் பார்ட்டை மட்டும், ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய செலக்டட் பார்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கண்டிஷனை பேஸ் பண்ணி. அது மாதிரி ஐட்ரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா செலக்டட் பார்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கண்டிஷனை பேஸ் பண்ணி. அப்போ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது செலக்ஷன்லேயும் வருது, ஐட்ரேஷன்லேயும் வருது. ஸோ ப்ராசஸ் ஏரியாவில் நாம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சீக்வென்ஷியலாக 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமா, இல்லை கண்டிஷனை பேஸ் பண்ணி செலக்டட் பார்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமா, இல்லை கண்டிஷனை பேஸ் பண்ணி செலக்டட் பார்ட்டை மட்டும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத 3ஆக பிரித்து சீக்வென்ஷியல், செலக்ஷன், ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக பேசுகிறோம். இப்போ நம்ம சீக்வென்ஷியல் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. நார்மலாக இது நம்ம ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துருக்கோம். நம்ம என்னெல்லாம் இன்புட்டாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸாம் நம்பர், நேம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்காக 4 சப்ஜெக்ட் வச்சுருக்கேன்: மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். 4 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கை இன்புட்டாக வாங்குற மாதிரி. அப்போ எதெல்லாம் இன்புட்ஸு? எக்ஸாம் நம்பர், நேம், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். 4 சப்ஜெக்ட்டு, ஒரு 2 எக்ஸாம் நம்பர், நேமு, மொத்தம் 6 இன்புட்டு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது கால்குலேஷன், டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல்னால் 4 சப்ஜெக்ட் டிவைடட் பை 4 சப்ஜெக்ட் மட்டும் ஆட் பண்ணி போட்டோம்னா டோட்டல். அதே ஆவரேஜ் போட்டோம்னா 4 சப்ஜெக்ட்டு டோட்டலை போட்டுட்டு அதை டிவைடட் பை 4னு போட்டோம்னா அதான் ஆவரேஜ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இன்புட்டை வாங்கும், டோட்டல் கால்குலேட் ஆகும், அடுத்து ஆவரேஜ் கால்குலேட் ஆகும், அடுத்தது அவுட்புட், நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டு இந்த கால்குலேட் ஆகி வரக்கூடிய டோட்டல், ஆவரேஜ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்கோம். இது மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி அடுத்தடுத்த லெவலில் என்னெல்லாம் பண்ணலாம், புதுசாக என்ன செய்ய முடியும். இப்போ இதில் நான் சிம்பிளாக டோட்டல் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். சரி, சப்போஸ் கிரேடு பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரேங்க்கு போடணும்னா என்ன பண்ணணும், இது மாதிரி நம்ம யோசிக்கலாம். அடுத்தடுத்து ஃபர்தராக நிறைய யோசிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் ஐடியாவை முதல்ல நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்புட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் 6 இன்புட்ஸ் வாங்குகிறோம். இதில் டோட்டல் கால்குலேட் பண்ணோம். டிஓடிங்கிற வேரியபிள் வச்சு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 சப்ஜெக்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி டிஓடிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் இன்டீஜராக வேணும் அப்படின்னு சொன்னால் கால்குலேஷனுக்காக தான் இன்டீஜராக வேணும். மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் நம்பர் கூட நம்மளுக்கு நேமாக, ஸ்ட்ரிங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்பராகவும் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கால்குலேட், ஏவிஜின்னு நான் வேரியபிள் வச்சுருக்கேன். அதில் டிஓடி டிவைடட் பை 4னு போட்டிருக்கு. சப்போஸ் நான் 6 சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் 6 சப்ஜெக்ட்டு நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். ஆவரேஜ் போடும்போது டோட்டல் டிவைடட் பை 6னு போடுவோம். ஸோ கால்குலேஷனுங்கிறது ரொம்ப கம்மி. டிஓடின்னு ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கிறோம், அடுத்த ஆவரேஜ். அடுத்ததாக எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபார்மேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரு ஸ்டார் சிம்பிளை முதல்ல பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த எக்ஸாம் நம்பர், நேமு, மேக்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டோட்டல், ஆவரேஜ் எல்லாத்தையுமே வரிசையாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஜாமெட்ரிக்கல் ஃபார்முலா நிறையா இருக்குது. அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷனில் வரும். ஃபார்முலா பேஸ் பண்ணாலே, ஃபார்முலாவில் எந்த கண்டிஷனும் கொடுக்காம வெறும் ஃபார்முலா பேஸ் பண்ணி, இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்போதுமே பார்க்கணும் ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபார்முலான்னு சொன்னாலே லெஃப்ட்டு ஈக்குவல் டு ரைட் அப்படின்னு வரும். லெஃப்ட் சைடு இருக்கிறது அவுட்புட் வேரியபிளாக இருக்கும், ஈக்குவல் டு ரைட் சைடில் உடைய எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்லாம் இன்புட் வேரியபிள்ஸாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எல்லா அவுட்புட்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டே வரணும். சிம்பிள் கால்குலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமோ, ஏரியா ஆஃப் சர்க்கிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, πr ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ பையனா என்னென்னு வச்சுக்கலாம், 3.14 அப்படின்னு சொல்லி PI = 3.14 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதில் R வந்து ரேடியஸ், R தான் நம்ம இன்புட்டாக வாங்கணும், அதை இன்புட்டாக வாங்கிக்கலாம். அப்புறம் ஏரியா = 3.14 × R × R அப்படின்னு கொடுத்தோம்னா கடைசியில் பிரிண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இதெல்லாம் சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதில் எந்த கண்டிஷனும் கிடையாது. இதில் கொடுத்துருக்கிற எல்லா கால்குலேஷன் பார்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் இது மாதிரி நம்ம எக்ஸிக்யூஷன்ஸ், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே டெய்லி ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதையுமே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை மட்டும் எனக்கு ஃபெசிலிட்டி என்ன இருக்கோ, சப்போஸ் எனக்கு மொபைல் தான் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு ப்ரோக்ராமாவது போட்டு பார்க்கணும், போதும். ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளோதான். இந்த ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்கு போகும்போதோ உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தினம் நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரோக்ராம்ஸை பொறுத்தளவு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் பொறுத்தளவில் எக்ஸாம் நம்பர், நேம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் இன்புட்டாக வாங்குகிறோம். டோட்டல் கால்குலேட் பண்ணுறோம். மேக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் சிஎஸ். ஆவரேஜ் = டோட்டல் /4 போடுறோம். அடுத்தது பிரிண்ட் யூஸ் பண்ணி எல்லா அவுட்புட்டையும் ஒரு பேட்டர்னோட ஃபார்மேட்டோட பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டியதெல்லாம் ரன் பண்ணிவிட்டு இன்புட்டாக கொடுக்குறோம். எக்ஸாம் நம்பர், ஒரு சாம்பிளுக்கு எக்ஸாம் நம்பர் கொடுக்குறோம். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், என்ன நேம் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸ் மார்க் என்னவோ, ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் எல்லாம் நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கிட்டே வரோம். அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட்டாக இந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது ஒரு சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. அப்போ தான் நம்ம அடுத்து வரக்கூடிய செஷன்ஸில் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அப்போ அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேசிக் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதைத்தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷனுங்கிறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட்டு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.